ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோலர் கோஸ்டர் சீரீஸில் ஃபைனல் எபிசோடு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, பியூரோட பர்த்டே பார்ட்டி போயிட்டுருக்கு. அப்போ பியூரு அவங்களுக்கு வச்சுருந்த கேக்கை தட்டி விட்டுருப்பாங்க. அதை பார்த்து யார் ரொம்பவே கோவப்படவும் பியூரோட ஃப்ரெண்ட்ஸு யாரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பியூரு ரொம்பவே குடிச்சிருக்கா, அதனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா, நீ கோவப்படாதன்னு சொல்லி யாரை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போவும் பியூரு ரொம்பவே கோவமா, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, நீ தான் ஏற்கனவே ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டல்ல, இன்னும் எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யார் பதில் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நான் ஏன் இங்கே வந்தேன்னா அப்படின்னு சொல்லவும் பியூருமே அதை தடுத்து, சொல்லு நீ இப்போ எதுக்காக இங்கே வந்த, இப்போவும் நீ என்னை லவ் பண்ணுறியா, உண்மையாகவே நீ என்னை லவ் பண்ணுறியா, உன்னால் இந்த பர்த்டே பார்ட்டியில் என் கூட எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண முடியுமா, உன்னால் இல்லை உன்னால் என்னை ஹக் பண்ணிக்கத்தான் முடியுமா, உன்னால் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லத்தான் முடியுமா, இல்லை நீ இப்போவாச்சும் என்னோட ஃபீலிங்ஸு பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா. ஆனால் நான் இப்போவும் எப்போவுமே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு கத்துறாங்க. அதை கேட்டுட்டு தான் இதுக்கு மேலே இவகிட்ட எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு யார் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்குமே இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம், யார் பியூரோட ஸ்டுடியோக்கு வந்திருப்பாங்க. அப்போ அங்கே தான் பியூரோட லவ்வர் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே லாஃபோட பிக்சர் ரொம்பவே அழகாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து தான் யாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். பியூரை லவ் பண்ணுற பொண்ணு லாஃப் தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் லாஃபுமே கால் பண்ணுவாங்க, நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு. அப்போ யார், நான் இதோ இப்போ அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் லாஸ்ட் எபிசோடில் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாமா. பியூரு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. லாஃப் அவங்களுக்கு ஒரு கப்பு காஃபியோட அவங்களையுமே எழுப்புவாங்க. அப்போ பியூர்கிட்ட, நீ உன்னோட முடிவை மாற்றிக்கிட்டியா, நீ என்ன பண்ணலாம் நீ இருக்குன்னு சொல்லி பியூர்கிட்டையுமே கேட்பாங்க. அதுக்கு பியூரு, நான் இப்போ இதை பண்ணலைன்னா இதில் நீ தான் ரொம்பவே கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லவும் லாஃப் அதுக்கு, இல்லை நான் ஒன்று புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியூரு, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம செஞ்சு இதை மறுபடி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் லாஃபுமே யோசிச்சு பார்ப்பாங்க, இப்போ இந்த இடத்துக்கு யார் வர போகிறாங்க, யார்கிட்ட நம்ம எப்படி இந்த விஷயத்த கன்வே பண்ணுறது, அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் யார் அங்கேருந்து காரில் கிளம்பியிருப்பாங்க. வரும்போது எல்லாம் அப்படியே அழுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாமல் ஒரு அழுகையோடைய அந்த காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்காக லாஃபும் பியூரும் அந்த பீச்சில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யாருமே வர்றாங்க. யார் வந்ததும் டைரக்டாக லாஃப் கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க, எப்போ இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இந்த லவ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லி லாஃப் கிட்ட கேட்குறாங்க. லாஃபுக்கு என்ன சொல்ல அப்படின்னு தெரியலை. லாஃப் அப்படியே அமைதியாக இருக்கவும் யார் பியூர்கிட்ட கேட்குறாங்க, பியூரு நீ சொல்லு, உங்களுக்குள்ள இது எப்போ எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கவும் பியூர் சொல்கிறாங்க, நீ லாஃபை என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சல்ல, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பியூர் அப்படியே சொல்லவும் உடனே லாஃபு பியூரை தடுத்து, நான் தான் அவளை லவ் பண்ணேன், அப்போ எனக்கு தெரியாது பியூர் தான் உன்னோட எக்ஸ்னிட்டு, இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு லாஃபு அப்படி அழுகிறாங்க. நான் தான் இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணது, இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு லாஃப் அப்படி அழுகவும் யார் மறுபடியும் கேட்குறாங்க, இது எல்லாமே தெரிஞ்ச பிறகு நீ எதுக்காக அதை நிறுத்தலை, நீ அதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு லாஃப் கிட்ட கேட்குறாங்க. லாஃப், என்னை மன்னிச்சிரு, நான் ஏன் அதை அப்படின்னு சொல்ல வரவும் யார்
மறுபடியும் சொல்கிறாங்க, நீ கொஞ்சமாவது என்னோட ஃபீலிங்ஸை பற்றி யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவுமே லாஃபு, நான் அது எல்லாத்தையுமே யோசிச்சேன்தான், நான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் யாரு, அப்போ எதுக்காக நீ இதை ஆரம்பிக்கும் போதே நிறுத்தலை, நீ ஏன் அதை பண்ணலைன்னு சொல்லி லாஃப் கிட்ட இன்னுமே கேட்குறாங்க. அப்போ லாஃபு, நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சனை விட்டு தள்ளி இருக்கிறது, அதை நிறுத்துறது, அது அந்தளவுக்கு ஒன்றும் ஈஸி எல்லாம் கிடையாது, இது உனக்கு நல்லாவே தெரியும், நீயே சொல்லு, இது அந்தளவுக்கு ஈஸியா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறாங்க லாஃபு. அப்பவும் யாரு பியூர்கிட்ட, நீ சொல்லு, நீ உண்மையாவே ஹாப்பியா இருக்கியான்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்குறாங்க. பியூரு, நீ என் மேலே தயவு செஞ்சு கோவப்படாத, என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுற, இப்போ நீ எந்த சுச்சுவேஷனில் இருக்க அப்படிங்கிறத என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது, என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு உன்னை கொண்டு வந்துட்டேன், இதனால் என்னை மன்னிச்சிரு, இதை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பியூருமே ரொம்பவே அழுகுறாங்க. அப்போ யாரு, நீ என்னை லவ் பண்ணுறத நிறுத்தியிருக்கலாம், நீ எனக்காக வெயிட் பண்ணுறத கூட நிறுத்தியிருக்கலாம், ஆனால் நான் இதில் உங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, என்னை தவிர நான் உங்கள் 2 பேரையுமே இதில் ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா இது எல்லாமே என்னோட தப்பு தான், ஏன்னா நான் தானே ஒன்று அன்னைக்கு சூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், அப்போ இது என்னோட தப்பு தானே, நான் தான் என்னோட மொத்த வாழ்க்கையுமே அழிச்சிட்டேன், இது என்னோட தப்பு தான், நான் தான் அன்னைக்கு உன்னை விட்டு விலகிட்டேன், உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை ரொம்பவே வெயிட் பண்ண வச்சுட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு யாருமே அழுகிறாங்க. அப்பவும் லாஃப் கிட்ட, ஆனால் இது எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும் தானே, இது உனக்கே நியாயமா, இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருக்க கூடாதான்னு சொல்லிட்டு லாஃப் கிட்டையே கேள்வியா கேட்குறாங்க. அப்போ பியூரு ரொம்பவே கத்துறாங்க, இந்த இடத்துல லாஃப் மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பா இன்னும் உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன், நான் என்ன சொல்றேன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பியூரு ரொம்பவே கத்திட்டு சத்தம் போட்டு அப்படி அழுகிறாங்க. ஆனாலும் யாரால அதை ஏத்துக்க முடியல, யாரால பியூரை லவ் பண்ற பர்சன் ஏன் லாஃபா இருக்கணும், அதைத்தான் அவங்களால ஏத்துக்க முடியல. அப்போ பியூரு, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண, அது என்னாச்சு, நீ எதுக்காக என்ன அப்போ என்னை சூஸ் பண்ணல, ஆனா நான் உன்னை தானே சூஸ் பண்ணேன், நீ எதுக்காக நீ என்ன அன்னைக்கு தனியா விட்டுட்ட அப்படின்னு யாருக்கிட்ட கேட்குறாங்க. யாரு அப்பவும் லாஃப் கிட்ட தான் அவங்களோட எல்லா கேள்வியுமே இருக்கு, லாஃபை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன் ஏன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் இது இந்த இடத்துல பியூரா இருக்கணும், ஏன் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருமே இன்னுமே கேட்குறாங்க. லாஃபுமே அழுதுகிட்டு, நான் அவளை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததே கிடையாது, நான் அவள் கூட இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், அவள் கூட இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே மறந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பவும் அதை கேட்ட யாரு, ஓ அதனால தான் நீ என்னோட ஃபீலிங்ஸை மறந்துட்ட இல்லை அப்படித்தானே, சரியான்னு சொல்லிட்டு யார் கேட்குறாங்க. யாரோட இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல தெரியலை, அவங்க 2 பேருக்குமே தெரியலை, அப்படியே அழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்பவும் யார் கேட்குறாங்க, நீ என்ன ரொம்பவே லவ் பண்ணுற, இந்த இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படின்னு சொன்னல, இப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பியூரு, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர பியூருக்கு வேற என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. அப்பவும் யாரு, நீ அழுகாத, நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேணாம் சரியா, என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பியூரு, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் என்னால் லாஃபை கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அந்த இடத்துல லாஃப் மேலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு லவ் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல காட்டுறாங்க. அப்போ யாரு ரொம்பவே கேஷுவலாக சொல்கிறாங்க, இப்போ தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஆனால் உன்னால் என்ன ஈஸியாக கஷ்டப்படுத்த முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஃப் கிட்ட, இனிமேல் நம்ம 2 பேரும்
ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட லாஃப் அழுதுகிட்டு, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ அப்படி சொல்லாதன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? இதுக்கு மேலே உன்னோட அக்காவா உன்னோட சிஸ்டரா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஃப், இல்லை அப்படி சொல்லாத ப்ளீஸ், அப்படி சொல்லாதன்னு சொல்லிட்டு யாரை தடுக்கிறாங்க. யாரு? என்னை மன்னிச்சிரு, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டி ஃபீலுமே வேணாம், நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க, நீ ஆல்ரெடி லாஃபை தான் சூஸ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் அங்கேருந்து கிளம்புறாங்க. யாரை? இவங்க 2 பேருமே பிடிச்சி போகாதன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் யாரு? அவங்க 2 பேரோட கையையுமே தட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பியூரு ரொம்பவே அழுகிறாங்க. லாஃப் அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேருமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. யாரு? அங்கேருந்து காரில் போகும்போதும் அழுதுகிட்டே போயிட்டுருக்குறாங்க. அப்படியே நடு ரோட்டில் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த ரோட்டில் இருந்து என்ன பண்ணன்னு தெரியாமல் அதை ஏற்றுக்க முடியாமல் அங்கே இருந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பழசு எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த பர்த்டேக்கு ஒரு ரிங்கை ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை போட்டு என்ஜாய் பண்ணது, அதை போட்டு விட்டது, லிப்ஸ்டிக்கை போட்டு விட்டது, கிஸ் பண்ணது, ப்ரொப்போஸ் பண்ணது, 2 பேருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டது, கிஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அப்படியே அந்த இடத்துல அந்த நடு ரோட்டில் இருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இனி நீ எனக்கு இல்லைல்ல, இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லி யார் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஃப் கூட சேர்ந்து டென்னிஸ் விளையாடினது, லாஃபுக்கு அவங்க ஒரு அக்காவா இருப்பேன் அப்படின்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு லாஃப், நீயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டல்ல, நீயுமே என்னை கஷ்டப்படுத்திட்டல்ல அப்படின்னு சொல்லி அதையுமே நினச்சி பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் லாஃபும் பியூரும் அவங்க வீட்டுக்குமே வராங்க. அப்போ அவங்க வீட்டில் யார் வச்சுட்டு போன ஒரு சின்ன கிஃப்ட்டும் அவங்களோட ரூமோட கீயுமே அதில் இருக்குது. அதையுமே எடுத்து பார்த்துட்டு இன்னுமே பியூரு ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ லாஃப் அவங்கக்கிட்ட, இன்னைக்கு நைட்டு நான் இங்கேருந்து என்னோட வீட்டுக்குமே போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பியூரு, இல்லை இன்னைக்கு நீ என் கூட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லாஃப், இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கவும் அதுக்கான பதில் 2 பேருக்குமே இல்லை. இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தெரியலை. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இன்னுமே என்ன செய்யன்னு தெரியாமல் அழுகிறாங்க. நம்ம எடுக்கிற முடிவு யாரையுமே கஷ்டப்படுத்தாமல் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலுமே இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கவும் லாஃபுமே, எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, உன்னை இப்படி பார்க்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியூருமே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு லாஃப் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு லாஃப், நீ என்கிட்ட அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பியூரு, இது நமக்கு ஒரு தண்டனையாக இருக்கும், இது நமக்கு ஒரு தண்டனையாக இருக்கும், இதில் நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும், ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டு நம்ம எப்படி ஒன்றா சேர்ந்து இருக்க முடியும், நீ இதை கொஞ்சம் புரிஞ்சுப்ப அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எப்போவுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு பியூருமே சொல்கிறாங்க. லாஃபுமே, நானுமே உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறாங்க. கடைசியாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுகிறாங்க. ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிட்டு, அதுவும் அந்த அழுகையோடையே கிஸ் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் நம்ம பிரிய போகிறோம், 2 பேருமே மியூச்சுவலாக நம்ம இனி பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அது பிரிகிறது எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த ஒரு கஷ்டத்தை 2 பேருமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே பிரியும் போதும் அந்த அழுகையோட ஒரு கிஸ்ஸு, அப்படியே 2 பேருமே ஒன்றா இருக்காங்க.
அழுதுகிட்டே ஒரு ரொமான்ஸ் பார்க்குற நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஃபீலோட அப்படியே 2 பேரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் பியூர் எழுந்து பார்க்கும்போது லாஃப் அங்கே இல்லை. லாஃபை தேடி பார்க்குறாங்க, லாஃப்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ தான் அங்கே ஒரு லெட்டருமே இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் லாஃப் எழுதியிருக்காங்க, பியூரு, நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்பு இதோட முடிஞ்சு போச்சு. இந்த வார்த்தையை நான் உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. உன் மனசில் என்ன இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ரொம்பவே லக்கி தான் இதை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு. நம்ம 2 பேரும் ஒருவேளை மறுபடியும் மீட் பண்ணிட்டோம்னா என்னோட மொத்த லைஃபுமே உன்னைய கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த லெட்டர்லையுமே எழுதியிருக்கு. பியூர் அதை படித்து பார்த்துட்டு அப்படி அழுகிறாங்க. அவங்க 2 பேரும் எப்படியெல்லாம் ஒன்றா ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டு அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் எப்போவாவது உனக்கு தகுதியான ஒரு லவ்வை நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு நான் நம்புகிறேன். யாரையும் கஷ்டப்படுத்தாத ஒரு லவ் உனக்கு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணுவேன், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பியூரு அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு அப்படி அழுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு அவங்களோட ஒர்க்கையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நம்ம மைண்டை எந்த அளவுக்கு டைவர்ட் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு பிஸியாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்க ஒர்க்கில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ பியூரு அவங்க ரெடி பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு எக்ஸிபிஷனாக காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ரோலர் கோஸ்டர் பிக்சரு, லாஃபோட பிக்சரு, அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த இதில் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக பியூரோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அம்மா, இன்னும் நிறைய பேர் பியூரை ரொம்பவே பயங்கரமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு லேம்புமே வராங்க. லேம்பும் பியூர்கிட்ட ஒரு சின்ன கிஃப்டையுமே எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிக்கிட்டதில்லை, ஆனால் அப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நானுமே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், பியூரு, நான் உன்னோட லைஃப்பை ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி லேம்புக்கிட்டையுமே கேட்டுட்ருக்குறாங்க. அப்பவும் லேம்பு பியூர்கிட்ட, நீங்கள் எப்படி ஒருத்தர் உண்மையாக எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்குறேன். அப்போ பியூருமே சொல்கிறாங்க, அது ஒரு கோ இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்லவும், லேம்ப் அதுக்கு, ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் உங்கள் 2 பேருக்கும் இடையில உங்கள் ரிலேஷன்ஷிப்பு பிரேக்கப் ஆனதுக்கு ஒரு காரணமாக நான் இருந்துட்டேன். அந்த உறவு என்னால் முடிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்போ தான் நான் ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பியூர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது எனக்கு எல்லாமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ அது எனக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பியூர்கிட்ட, நீ யார்கிட்ட எப்போவாச்சும் பேச ட்ரை பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, அவள் யார் ஃப்ரான்ஸில் அவள் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படித்தானே? சரியா, நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், லேம்பு சொல்கிறாங்க, அவள் இப்போ ஃப்ரான்ஸில் இருந்து தாய்லாண்டுக்கு திரும்பியுமே வந்திருக்கா, உனக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யார் என்ன பண்ணியிருக்கான்னா, இதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் பெர்மனண்ட்டாக அங்கேயே இருக்கிறதா ஒரு பிளானுமே பண்ணியிருக்கான்னு சொல்லி பியூர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் பியூரு லேம்பு கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பியூரு யாருன்னு சொல்லி நேம் போட்ட ஒரு ரிங் இருக்குது. அவங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்ச அந்த ரிங்கு. அப்போ அதில் ஒரு லெட்டருமே இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் யார் எழுதியிருக்காங்க, இந்த ரிங்கை உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தது இதுதான்,
இது உன்கிட்ட இருக்கணும்னே நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே பியூருக்கு கொடுத்துருக்காங்க. நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்லையுமே எழுதியிருக்கு. அப்போ பியூரு லேம்பு கிட்ட கேட்குறாங்க, யார் எப்போ இங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லவும் லேம்பு இன்னைக்கு நைட்டே அவங்க கிளம்புறாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே பியூரு யாருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் யாரு அந்த கால் அட்டன் பண்ணவே இல்லை. பியூரோட காலை பார்த்ததும் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம், ஒருவேளை மீட் பண்ணாமே கூட இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த காலை அட்டன் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பியூரு லேம்புக்கிட்டையுமே கேட்குறாங்க, லாஃப் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு லேம்பு, நான் லாஃபை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அவள் பேங்காங்க்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப வருஷமாச்சு. ஆனால் அவள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன். கண்டிப்பாக இதிலிருந்து சீக்கிரமே நல்லபடியாக வெளியில் வந்துடுவான்னு சொல்லி பியூருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பியூரு அவங்க வரைஞ்ச அந்த ரோலர் கோஸ்டர் அந்த பிக்சரையே அப்படியே பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குமே வர்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் லாவ் கூட ஒன்றா சேர்ந்து ஊட்டி விட்டு சாப்பிட்டது அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யார் கூடயும் ஒன்றா சேர்ந்து இருந்து சாப்பிட்டது அதையுமே நினச்சி பார்க்குறாங்க. இப்போ நம்ம தனியாக இருக்கோமே அப்படிங்கிறதையும் நினச்சி பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லாஃப்மே வர்றாங்க. இதை பியூரு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. லாஃபை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்போட பியூர் அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. லாஃபு ஒரு அழகான சின்ன சிரிப்போட அந்த இடத்துக்கு அவ்வளோ அழகாக வந்திருப்பாங்க. அங்கேருந்து அவங்க 2 பேருமே முன்னாடி வந்திருப்பாங்கல்ல அந்த ரோலர் கோஸ்டர் அந்த இடத்துக்குமே வர்றாங்க. அப்போ பியூரு, நம்ம 2 வருஷமா நிறைய கஷ்டத்தை கடந்து தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாஃபுமே, யார் எப்படி இருக்கா, நீ அவகிட்ட பேசுனியான்னு சொல்லி யாரை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, அவள் ரொம்ப ரேராக தான் கால் பண்ணுவா. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு 1 இயராக தான் அவள் ரொம்பவே நல்லா இருக்கா. அவளுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அவளுக்கு என்ன விருப்பமோ அதை அவளால் செய்ய முடியும். இப்போ அவள் நல்லாவே இருக்கா அப்படின்னு சொல்லவும் லாஃபு இதை கேட்குறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. லவ் யூன்னு சொல்லி 2 பேருமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு அங்கேயே கிஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போ பியூரு அவங்களோட வாட்சை பார்த்துட்டு, ரொம்பவே லேட் ஆயிருச்சு, உன்னோட பேரண்ட்ஸை நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, வா நம்ம சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு லாஃப் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட லவ்வை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்காகத்தான் இப்போ பியூருமே லாஃபை ரொம்பவே வேகமாக அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடுமே இந்த இடத்துல முடியுது. இவங்க 2 பேருமே ஃபைனலாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த ஸ்டோரியை முடிக்கும்போது ஒரு சின்ன வேர்ட்ஸை போட்டு ரொம்பவே அழகாக முடிச்சிருந்தாங்க. அது என்னன்னா, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகும். எப்படிப்பட்ட லைன் அல்ல, இந்த வாழ்க்கைக்கு முடிவுங்கிறதே கிடையாது. முடிஞ்ச இடத்துலது நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் முடிஞ்ச இடத்துல இருந்து மறுபடியுமே புதுசாக ஒரு வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காங்க. அதுதான் ரோலர் கோஸ்டர் இல்லை? எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அதோட ரைடு மறுபடியுமே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டோரிக்கு அழகான ஒரு பேரையுமே சூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கடந்த காலத்தை நினச்சி நிகழ்காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைனாலும் அதோட அந்த லைஃபு முடிகிறதில்ல. இன்னொரு விதத்தில் நம்மளோட வாழ்க்கை பயணம் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, வாழ்க்கை ஒரு வட்டம். அது கரெக்டு தான்ல. இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவுமே கிடையாது. இந்த வாழ்க்கை பயணம் அது போய்கிட்டே தான் இருக்கும். யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் அந்த வாழ்க்கைங்கிறது போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளும் அது பின்னாடியே பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்.
அவ்வளோ அழகாக இந்த ஸ்டோரியிலையுமே சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வெற்றிகரமாக இந்த ரோலர் கோஸ்டர் ஸ்டோரியையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.